ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 25/7/2024 வியாழக்கிழமை. ஆடி 9 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உண்டாகும். பொன் பொருள் செயற்கை தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். பெரியோர்களின் வழிகாட்டுதல் மாற்றத்தை ஏற்படுத்தும். கால்நடைகள் மூலம் ஆதாயம் அதிகரிக்கும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி கலகலப்பான நாள். பரணி நெருக்கம் உண்டாகும். கிருத்திகை ஆதாயம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். கடன் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். சிறுதூர பயணங்களால் மாற்றங்கள் உருவாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். செலவுகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். கிருத்திகை உதவிகள் கிடைக்கும். ரோகிணி மாற்றம் ஏற்படும். மிருகசிரீட்சம் ஆதரவான நாள். மிதுனராசி அன்பர்களுக்கு எதிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் உருவாகும். திறமைக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரீட்சம் உற்சாகமான நாள். திருவாதிரை இலக்குகள் பிறக்கும். புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். சமூக பணிகளில் ஒத்துழைப்பு உண்டாகும். தோற்ற பொலிவில் மாற்றங்கள் ஏற்படும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும். பாராட்டுக்கள் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். புனர்பூசம் குழப்பங்கள் நீங்கும். பூசம் ஒத்துழைப்பான நாள். ஆயில்யம் சோர்வுகள் விலகும். சிம்மராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உருவாகும். பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் ஏற்படும். வியாபார நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. வெற்றிகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். மகம் புரிதல்கள் அதிகரிக்கும். பூரம் தடுமாற்றமான நாள். உத்திரம் அனுசரித்து செல்லவும். கன்னிராசி அன்பர்களுக்கு தந்தை வழி உறவுகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொலைதூர பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும். உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஹஸ்தம் அனுசரித்து செல்லவும். சித்திரை நெருக்கடிகள் நீங்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உயர்கல்வியில் முன்னேற்றம் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு ஆதரவான சூழல்கள் உண்டாகும். மனதில் நினைத்த காரியங்கள் எளிதில் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பணிபுரியும் இடத்தில் மேன்மை ஏற்படும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை பொறுப்புகள் கிடைக்கும். சுவாதி ஆதரவான நாள். விசாகம் மேன்மையான நாள். விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். புதுவிதமான தேடல்கள் அதிகரிக்கும்.
புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும். நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எளிதில் நீங்கும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். மாற்றம் ஏற்படும் நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். விசாகம் வாய்ப்புகள் கிடைக்கும். அனுஷம் பயணங்கள் சாதகமாகும். கேட்டை நம்பிக்கை பிறக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். மறதி மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் மாற்றமான நாள். பூராடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். உத்திராடம் புரிதல்கள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உருவாகும். அரசு விஷயங்களில் பொறுமையை கையாளவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் தாமதமாக கிடைக்கும். சமூக பணிகளில் சில மாற்றமான சூழல்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். பணிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் விட்டு கொடுத்து செல்லவும். திருவோணம் வாய்ப்புகள் தாமதமாகும். அவிட்டம் அனுசரித்து செல்லவும். கும்பராசி அன்பர்களுக்கு தாய் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகும். உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உருவாகும். உயர் கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வங்கி சார்ந்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். அசதிகள் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் மகிழ்ச்சியான நாள். சதயம் முன்னேற்றமான நாள். பூரட்டாதி ஆரோக்கியம் மேம்படும். மீனராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். நெருக்கடியாக இருந்து வந்தவர்கள் விலகி செல்வார்கள். எதிர்காலம் குறித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். கற்பனை துறைகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். தாய் மாமன் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். பூரட்டாதி முடிவுகள் கிடைக்கும். உத்திரட்டாதி இலக்குகள் பிறக்கும். ரேவதி ஒத்துழைப்பு கிடைக்கும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.